நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோமா? அடுத்து ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். 2 பொறுப்புகளை அவர் கொடுத்திருக்கிறார். ராஜாக்களாகவும் அவர் வைத்திருக்கிறார், ஆசாரியர்களாகவும் அவர் வைத்திருக்கிறார். நீங்க பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா ஆசாரியர்களோட வேலை என்ன அப்படின்னா, மக்களை தேவன் கிட்ட கொண்டு வந்து அவங்களுக்கு அந்த இரத்த பலிகள், அந்த குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, ஒவ்வொரு பலிகளையும் அதை கரெக்டா அவங்கள செய்ய வச்சு தேவனிடமிருந்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்று கொடுக்கிறது ஆசாரியர்களோட வேலை. இப்ப புதிய உடன்படிக்கையில இந்த இடம் யாரோட இடமா கொடுக்கப்பட்டிருக்கு? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருவரும் எப்படிதான் இருக்கிறோம்? ஆசாரியர்கள். நம்ம பலியிட வேண்டிய அவசியம் இல்ல. கிறிஸ்து ஒரே பலியாக நம்மளை என்ன செஞ்சிட்டாரு? பூரணப்படுத்தி விட்டார். ராஜாக்களாக அப்படிங்கிறது ஒவ்வொருவரும் உங்களுடைய சூழ்நிலைகளையும் உங்க வாழ்வையும் ஆளுகின்ற ராஜாக்களாக அவர் உங்களை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.